Red color is scattered then dash by fog or smoke because its wavelength is dash than the wavelength of other color component of white light. இதுக்குமே கான்செப்ட் தான். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிக்கல. அதாவது லைட் இருக்கா, நம்ம லைட்டை கொண்டு போய் ஒரு பிரிசம் வழியே அனுப்பும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைட்ல இருக்கிற கலர் எல்லாமே வந்து தனித்தனியா வரும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கலரை தனித்தனியா பிரிக்கிறதுக்காக தான் என்னன்னா ஒரு கிளாஸ் பிரிசத்துக்குள்ள அனுப்புவாங்க. அப்படியே அந்த கலர் தனித்தனியா வரும்போது அதுல ஒண்ணு வந்து என்னன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு கலரும் அதோட வேவ் லென்த்தை பொறுத்து டீவியேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதுல எதுக்கு மேக்சிமம் டீவியேஷன் இருக்கும்னா வயலட் கலருக்கும், லீஸ்டான டீவியேஷன் இருக்குன்னா ரெட் கலருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கலர் டீவியேஷன், வேவ் லென்த் இது சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன கான்செப்ட்னா, இப்ப என்ன கலர் மொத்தம் என்ன விப்ஜியா இருக்குமா, ஸோ விப் ஜி ஆர். ஸோ விப்ஜிஆர்ல என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வயலட் தான் வந்து மேக்சிமமான டீவியேஷன் இருக்கும், இந்த ரெட்டுக்கு தான் வந்து மினிமமான டீவியேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஏன்னா இந்த வயலட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வேவ் லென்த் ஆனது கம்மியா இருக்கும். ஸோ வேவ் லென்த் ஆனது கம்மியான லோவான வேவ் லென்த்தை கொண்டதா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையான வேவ் லென்த், ஸோ அதிகமான வேவ் லென்த்தை வந்து கொண்டதா இருக்கும். வேவ் லென்த் ஒன்றும் கிடையாது, நம்ம என்ன தெரியும், ஒரு நார்மல் ஒரு இதுல வந்து கம்ப்ளீட் அலை நீளத்தோட இதை தான் வந்து வேவ் லென்த் சொல்லுவோம். அதே இது இந்த வயலட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி என்னன்னா ரொம்ப ஹையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே இந்த ரெட்டுக்கு பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லுவாங்கன்னா லோவா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். வேவ் லென்த் ஆனது, ஸோ வேவ் லென்த் ஆனது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சி என்ன, ஒரு செகண்ட்ல எவ்வளவு வேவ் லென்த் வருதோ அதெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவோம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். வேவ் லென்த் எப்போதுமே ஃப்ரீக்வன்சிக்கு இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த இடத்துல வேவ் லென்த் இங்க கம்மியா இருக்கு, அதே இது வேவ் லென்த் கம்மியா இருக்கும்போது என்ன ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கும். இங்க வேவ் லென்த் அதிகமா இருக்கு, என்ன ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கு. ஏன் இந்த வயலட்டுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கு, மிச்சதுக்கு எல்லாம் போக போக கம்மியாயிட்டு இருக்குன்னா, அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து லேர்ன் பண்ணிருப்போம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் மின்காந்த நிறமாலைன்னு சொல்லுவோம். அதுல காமா ரேல இருந்து ஆரம்பிச்சு காமா, எக்ஸ்ரே, யூவி, அடுத்து விசிபிள், அடுத்து வந்து மைக்ரோவேவ், சாரி அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட், அப்புறம் மைக்ரோ, அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னா ரேடியோ வரும். அதாவது காமால இருந்து போக 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 என்ன ஆகும்னு சொல்லுவாங்கன்னா எனர்ஜி வந்து எனர்ஜியானது வந்து கம்மியாகும்னு சொல்லுவாங்க. இது அப்படியே வேற எப்படி சொல்லலாம், இங்க இருந்து வரும்போது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. எனர்ஜியானது ஒண்ணும் கிடையாது, ஃப்ரீக்வன்சி தான் என்ன சொல்லுவாங்கன்னா எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லலாம், ஃப்ரீக்வன்சியானது காமாக்கு தான் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும், அடுத்து எக்ஸ் இருக்கும், அடுத்து யூவிக்கு இருக்கும், அடுத்து விசிபிள்ல வரும்போது விசிபிள்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விப்ஜிஆர். ஸோ அந்த விப்ஜிஆர்ல வயலட் தான் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. அதனாலதான் என்ன அப்படின்னா வயலட் கலருக்கு ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கு. போக 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 ஃப்ரீக்வன்சி குறையுது. ஃப்ரீக்வன்சி ஹையா இருந்தா அங்க வேவ் லென்த் கம்மியா இருக்கும். எங்க வேவ் லென்த் கம்மியா இருக்கோ அதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்ன கான்செப்ட்னா ரேலே ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேலே என்பவர் அந்த ஸ்கேட்டரிங்கை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸ்கேட்டரிங் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, சிதறல் அடிக்கிறது. அந்த ஒளியோட சிதறல் தான் என்ன சொல்லுவோம் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். இதுல அவர் என்ன சொல்லுவார்னா, ஷார்ட்டரான வேவ் லென்த்தை எந்த கலர் எல்லாம் கொண்டிருக்கோ, எதெல்லாம் ஷார்ட்டரான வேவ் லென்த்தை கொண்டிருக்கோ அது பயங்கரமா ஸ்கேட்டர் ஆயிரும்பா. அதாவது பயங்கர என்ன சிதறடிச்சு போயிடும். இதை விட நான் லாங்கரான வேவ் லென்த் கலர் எது இருக்கோ அதை விட ஷார்ட்டரான வேவ் லென்த் கொண்ட கலரு பயங்கரமா ஒளி சிதறல் நடந்துரும். அப்படியே அப்படியும் பிச்சு பிச்சு என்ன ஆயிரும்னா சிதறடிச்சு போயிரும் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் வந்து ரேலே ஸ்கேட்டரிங். ஏன் இதுக்கு சொல்ல வாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இருந்து நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். என்ன ஆன்சர் பண்ணணும்னு இங்க பாக்கலாம். ரெட் கலர் ஸ்கேட்டர் நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஸோ விப்ஜியா இருக்கு. ஸோ விப் ஜி ஆர், விப்ஜிஆர்னு நம்மளுக்கு தெரியும். இந்த வயலட்டுக்கு தான் என்ன வேவ் லென்த் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஏன் கம்மியா இருக்கும், இந்த வயலட்டுக்கு தான் வந்து ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கும். ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கும்போது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதனால வேவ் லென்த் கம்மியா இருக்கு. இங்க ரெட்டுக்கு தான் நம்ம என்ன பார்த்தோம், வேவ் லென்த் அதிகமா இருக்கும், எனக்கு ஃப்ரீக்வன்சி வந்து கம்மி. அதனால இதை வச்சு என்ன சொல்லலாம், ரெட் கலர் ஸ்கேட்டர் ஆகுது. அவர் சொன்ன ரேடியோ ஸ்கேட்டரிங் படி எதுக்கு வேவ் லென்த் கம்மியா இருக்கோ அது ஸ்கேட்டர் ஆகும். அப்ப எது ஸ்கேட்டர் ஆகும், வயலட் ஸ்கேட்டர் ஆகும், இண்டிகோ ஸ்கேட்டர் ஆகும், ப்ளூ ஸ்கேட்டர் ஆகும், கிரீன் ஸ்கேட்டர் ஆகும், அதுக்கப்புறம் வயலட் ஸ்கேட்டர் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து ரெட் ஸ்கேட்டர் ஆகும். அப்ப என்ன சொல்லலாம், ரெட் தான் இருக்கிற கலர்ல ரொம்ப லீஸ்டா ஸ்கேட்டர் ஆகும், ரொம்ப கம்மியா தான் என்ன சிதறல் போகும். ஆனா இருக்கிறதுலே அதிகமா என்ன இந்த வயலட் கலரோட அந்த கலர் தான் என்னன்னா பயங்கரமா ஹையா வந்து ஸ்கேட்டர் ஆகும். அப்ப இதை வச்சு சொல்லும் போது ரெட் கலர் ஸ்கேட்டர் த லீஸ்ட் பை த ஃபாக் ஆர் ஸ்மோக். ஏதாவது இருந்தாலும் சரி ஸ்கேட்டர் எதனால நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அட்மாஸ்பியர் இருக்கிற பார்ட்டிகளால தான் வந்து ஸ்கேட்டர் ஆகும். சரி, இதுல பிகாஸ் இட்ஸ் வேவ் லென்த் இஸ் என்ன பார்த்திருக்கோம், இந்த ரெட் கலருக்கான வேவ் லென்த் என்ன இருக்கும், ஹையா இருக்கும். ஹையா இருக்கிறதுனாலதான் வந்து என்ன லீஸ்டா ஸ்கேட்டர் ஆகும். அதனால இங்க என்ன வரும், ஹை அப்படின்னு வரும். ஹை என்ன சொல்லலாம், மோரா வந்து வேவ் லென்த் இருக்குன்னு சொல்லலாம். அப்ப என்ன லீஸ்ட் அண்ட் மோர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், சீதா வரும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆன்சர். ஸ்கேட்டரிங்ல நிறைய டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங் இருக்கும். ரேலே, மீ ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங், ராமன் எஃப்னு சொல்லுவோம். நான் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இது லீஸ்ட், இது வந்து என்ன ஹைன்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கலாம்.
ஓகே, இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பட் அந்த கான்செப்டை சொல்லும் போது என்னன்னா, இது ரிலேட்டடா எந்த வெளியில கொஸ்டின் கேட்டாலும் உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்தே வந்து நான் பொறுமையா சொல்றேன்.